வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இருந்து சரியான ஆளுங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க யார் வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கார்டை காட்டினதும் அதை செக்கடாக பண்ணாமல் அவங்கள அலோவ் பண்ணிடுறாங்க. அவங்க போயிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் கலக்குன்னு கலக்கி எல்லாத்தையும் அப்படியே சும்மா அலேக்க ஆட்டியா போட்டுறாங்க. ஆனால் அவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி. மறுபக்கம் தேவசேனா. இவங்க ரெண்டு பேரும் ரெடி பண்ண ஆளுதாங்க. அவங்க வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்பவே அழகாக ட்ராமா பண்ணுறதுல வேற லெவலு. அதனால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நாமளே ஒரு பக்கம் அவங்களுக்கு ஆஸ்கர் அப்படியே தந்துக்கலாம். வந்து அப்படியே மிரட்டுறேன்னு எல்லாத்தையும் ஒரு பக்கம் பணத்தில் இருந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. இது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்குறாங்க. எந்த ஒரு ப்ரூஃபும் நம்மக்கிட்ட இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலேருந்து வந்த இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம கதிர பக்கம் இருந்துன்னு கோர்ட்டில் எங்க மாப்பிள்ளை ஜெயிலில் இருக்காரு, அதனால இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே என்னடா சொல்றீங்க, கோர்ட்டில் இருக்காங்களா, டே என்ன வேலை செஞ்சுன்னுக்கிறீங்க நீங்களாம், உங்களெல்லாம் ஆனால் வச்சு செய்யணும். அவனா ஒருத்தன் கோர்ட்டில் ஜெயிலில் கழித்திடணுவான், ஆனால் அவனை ஒரே அடியே ஜெயிலில் தரலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்க்கணுமே கதிரேசனை பிடிக்கிறாங்க. உடனே கதிரேசன் இதுக்கு எனக்கு எந்த சம்பளம், ராஜேஸ்வரி ரஞ்சன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கை கட்டிடுறாரு. அது எல்லாமே அங்கேருந்து வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி பெதன்னு முழிச்சுன்னு இருக்காங்க. ரஞ்சன் தலையில் துண்டா போட்டுன்னு யார் அடிச்சாரோ யார் அடிச்சா அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. என்னதான் ஃபீல் பண்ணாலும் நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஆணித்தனமா அடிச்சு சொல்லலாம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த வந்தாங்கல்ல, வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா எல்லாம் ரைட் பண்ணாங்களே, அவங்க தானே அந்த காப்பி எயிட் போயிட்டு அழகாக நம்ம மல்லிக்கிட்ட கொடுக்குறாங்க. மல்லி மூஞ்சில் பார்க்கணும் அப்படியே சும்மா பிரைட்டாக ஒரு பக்கம் பேச எரியுது. அட்டாட்டாட்டாட்டா இத்தனை நாளாக இதுக்கு தானடா காத்துன்னு இருந்தேன், காத்திருந்து அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுவிடுவோம். அதே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லி இருந்துன்னு அவங்களுக்கு கையில் எல்லாரும் வந்து இருக்காங்களா 2 லட்சம் கொடுத்துட்றாங்க. நம்ம ராஜேஸ்வரி காசு எடுத்து அப்படியே கொடுக்குறாங்க. இது எல்லாமே விஜயோட காசு தாங்க. விஜய்க்கே தெரியாமல் விஜய் சுத்த ஆட்டியா போட்ட தருதலைங்க அவங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். தேவசேனாங்க வராங்க. வந்து நான் மல்லி சந்தோஷமா, நீ எப்படியும் எனக்கு சொன்னதுனால ஓகே, சொல்லாம மட்டும் இருந்த இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கதிரேசன். அப்போ அவங்க இல்லாமல் இருந்தால் எல்லாமே தலைகீழ மாட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கண் கூட பார்க்க தாங்க போகிறீங்க. அப்படி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, ஏன்டா இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் அப்படியே சும்மா வளைவிரிச்சு வந்துன்னு இருக்குங்க. அந்த பிரச்சனைலாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஹோபா என்னடா இந்த அளவுக்கு பிரச்சனை வருதா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க பிரச்சனைன்றது அப்படியே சும்மா டக்குன்னு வந்துகிட்டே இருக்கு. அந்த பிரச்சனைலாம் எப்படி நாம தடுத்து நிறுத்த போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே, நமக்குன்னே இந்த பிரச்சனை வருதடா அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுங்க. அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பாப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கால, அவர் வந்து ஜெயில உட்காந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில குழப்பம் மட்டுமே நிரந்தரமா, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல உருகி போயிட்டு அப்படியே சும்மா கூனி குருவி உட்காந்துக்கிறாங்க. சாப்பிட சொன்னாங்களா சாப்பிடாம, வெண்பா சாப்பிட்டாலா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியலன்னு கவலையிலேயே ஒரு பக்கம் இருக்காரு. அதே கவலையில இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு வெண்பா மாஸ் என்று டிக்குன்னு கொடுக்குறாங்க. நம்ம தலைவன் கதிரேசன் தாங்க கூட்டு வந்துருக்காங்க. கதிரேசா, டே நம்ம நண்பா வாடா, நீ நம்ம உயிரடா, நம்ம இனமாடா அப்படின்ற மாதிரி அவர் வராரு. வந்ததோட மட்டும் இல்லாம அவர் வந்து என் பேத்தி வந்து ரொம்ப கதறி ஆளுந்தா, அதனால தான் கூட்டு வந்தா, இல்லை கூட்டு வந்து மாட்டா. நிஷாந்த் இருந்தா கண்டிப்பா கூட்டினர் ஒடுக்க மாட்டா. நிஷாந்த் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கா, அதனால இந்த கேப்ல கூட்டு வந்துட்டாங்க. அதே சமயத்துல மனோர் இருக்காருல்ல, அவர் வந்து நல்லா மனசுங்க, தங்கமான மனசு, அந்த மனுஷனை காலை கூப்பிட்டு ஒரு பக்கம் கும்பிடுங்க, அந்த மாதிரி ஒரு பக்கம் தங்கத்தை கூட்டிட்டு வாங்கடா டே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டாரு. அவர் பண்ண ஒவ்வொரு விஷயம் சும்மா அட்ராக்டா இருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து தான் கத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பூரிப்பாவும் இருக்கு, ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் இருக்கு, ஒரு பக்கம் வியப்பாவும் இருக்கு. சரி, போனதெல்லாம் போயிருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது சிம்பிளா 2 விஷயம் தாங்க. என்னென்ன பண்ண போறீங்க, ஏது பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க. நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து சும்மா சரன்னு அப்படியே சும்மா எல்லாரையும் அடிச்சு விட்றாரு. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் இப்போ வெளியே வந்துட்டாருங்க. என்னடா சொல்கிறா, ஆமாங்க அது எல்லாமே காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்ததும் விஜய் நிரபராதின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ரஞ்சிதான் குறுக்கு சார்னு ஆரம்பிக்கலாமா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ரஞ்சித் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருக்காங்க. உடனே குறுக்கு சார்னு ஆரம்பிக்கிறாங்க. என்ன இறந்தாங்க, எந்த டேட்டில் இருந்தாங்க, எங்கே இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க, யார் தள்ளி விட்டது, நீ எப்போ பார்த்த, எந்த பிளேஸில் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே டைமில் கேள்வி கேட்டதும் இப்படியே குழம்பி போயிட்டு பார்த்துன்னு இருக்காங்க. உடனே எதிர்த்து வக்கீல் எப்படி கேட்கலாம், எப்போ நடந்தது, எப்பயோ நடந்ததுக்கு இப்போ வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, அதெல்லாம் ஞாபகம் இருந்துக்காதா, அதெல்லாம் ஒரு அதிர்ச்சி சார், அதெல்லாம் அப்படியே மைண்டில் இருக்கும், நீங்கள் தானே சார் சொன்னீங்க, எப்போ நடந்தது இவன் பொய் கூட சொல்லலாம்னு சொன்னதுக்கு அது மைண்டில் இருந்துக்குன்னு சொன்னீங்கல்ல, இதெல்லாம் எப்படி சார் மைண்டில் இல்லாமல் போவோம், சொல்லுங்க சார், இதெல்லாம் எப்படி நாங்கள் ஆதாரமாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவசேனா கேட்குறாங்க. வக்கீல் வாய முடின்னு சைலண்டாக போகிற.
ரஞ்சிதம் திருத்தன்னு முழிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கு மேலே தெரியவனவா நம்ம விஜய் வெளியே வந்துட போறாரு. ரஞ்சிதம் கொஞ்ச நாளைக்கு உள்ள போறாங்க. ராஜேஸ்வரி முழுக்க உள்ள போறாங்க. கதிரேசனை அடிச்சு ஓட போறாங்க. இனிமே போய் கேஸ் போட்டு விடான்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகை.